Hello my dear children, today in English we are going to see the poem The Crocodile. So crocodile is nothing but தமிழ்ல முதலை அப்படினு சொல்லுவோம். It is a reptile. அது வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினம். ஓகேவா? யூசுவலா நீங்க crocodile எங்க பார்த்திருப்பீங்க? ஒரு ஜூல பார்த்திருப்பீங்க. ஓகே. ஒரு reptile park, அதாவது ஒரு முதலை பண்ணையில அங்க ஃபார்ம்ல பார்த்திருப்பீங்க. சோ இங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க வந்து crocodile பார்த்திருப்பீங்க. இங்க இந்த போயம்ல வந்து நைல் ரிவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர். அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு crocodileோடைய பியூட்டி பத்தி தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை லூயிஸ் கேரல். லூயிஸ் கேரல் அப்படிங்கிறவர் தான் இந்த போயத்தை எழுதியிருக்கிறாரு. ஓகே, போயம் பார்க்கலாமா? Dear students, before going to the explanation of the poem, first let us read the poem once. Look at the first line. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. Look at the first line. How does the little crocodile improve his shining tail? How does the little crocodile improve his shining tail? So, ஒரு little crocodile, ஒரு சின்ன ஒரு முதலை, அழகான ஒரு முதலை, improve his shining tail அப்படின்னா tail என்ன, வால், அதோடைய டெய்ல் பகுதி எப்படி இருக்காமா, ஷைனிங்கா இருக்கு, அவ்வளவு நல்லா பிரைட்டா ஷைனிங்கா இருக்கு அதோட டெய்ல் பார்ட் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. ஹவு டத், அந்த டத் அப்படிங்கிறது டஸ், அந்த காலத்துல டஸ் தான் நம்ம டத் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சோ அப்படின்னா அது பெர்ஃபார்ம் பண்றதோடைய ஆக்ஷனை சொல்லக்கூடியது. சோ ஒரு crocodileோடைய ஆக்ஷன் சொல்றாங்க, அதுல அதோடைய டெய்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதோட டெய்லோட ஷைனிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது என்ன முயற்சி பண்ணிருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. And pour the water of the Nile on every golden scale. And pour the water of the Nile on every golden scale. சார் ஃபர்ஸ்டே சொன்ன இது நைல் ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு crocodile பத்தி தான் சொல்றோம். சோ இப்போ இந்த நைல் ரிவர்ல இருக்கக்கூடிய இந்த crocodile என்ன பண்ணுது அப்படின்னா, pour the water அப்படின்னா வாட்டரை போர் பண்ணுது, அது மேலேயே அந்த வாட்டரை எடுத்து ஊத்திக்குது. எங்க ஊத்துது பாத்தீங்கன்னா on every golden scale, அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கேல். ஸ்கேல் அப்படிங்கிறது என்னது நம்ம சொல்லுவோம், திக் ஸ்கின். தமிழ்ல வந்து இப்ப ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, செதில்கள் மாதிரி பார்த்திருப்பீங்க. சோ அதே மாதிரி இந்த crocodile இருக்கக்கூடிய அந்த திக் ஸ்கின், அந்த செதில்கள் மேல என்ன பண்ணுது, வாட்டர் எடுத்து போர் பண்ணுது. அந்த ஸ்கேல், அந்த செதில்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a golden scale. கோல்டன் என்னது, அப்படியே ஜொலிக்கக்கூடிய தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய அந்த ஸ்கேல் மேல, அந்த செதில்கள் மேல, அந்த திக் ஸ்கின் மேல நைல் வாட்டர் எடுத்து என்ன பண்ணுது, போர் பண்ணுது. அதோட பியூட்டியை அதிகப்படுத்துறதுக்கு அது போர் பண்ணுது. சோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல சொல்றாங்க. சோ ஒரு crocodile அந்த நைல் ரிவர்ல இருக்குது. அந்த crocodile வந்து எப்படி இருக்குது, அதோடைய டெய்ல் வந்து ஷைனிங்கான டெய்லா இருக்குது. அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வாட்டரை அது மேல போர் பண்ணுது. எங்க போர் பண்ணுதுன்னா அதோடைய கோல்டன் ஸ்கேல் மேல, அதோட பியூட்டினை அழகுபடுத்துறதுக்கு அதோடைய அந்த செதில்கள் மேலதான் வாட்டரை போர் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல சொல்றாங்க. Look at the next line. How cheerful he seems to grin. How cheerful, cheerful and happy. He seems to grin. So grin அப்படிங்கிறது சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறதுனா அசட்டு சிரிப்பு, ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு, அதைத்தான் கிரின். அப்போ அது ஹாப்பியா கிரின், ஒரு அசட்டு சிரிப்போட அது இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடைய லுக் பாக்கறதுக்கு அந்த வாய் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி அசட்டு சிரிப்பா சிரிக்கிற மாதிரி இருக்குது. How neatly spreads his claws. How neatly spreads his claws. claws அப்படிங்கிறது அதோடைய நகங்கள். சோ என்ன பண்ணுது, அதோடைய அந்த நகங்கள், அந்த கிளாஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விரிச்சு வச்சிருக்குது, நீட்டா அப்படியே விரிச்சு வச்சிருக்கு. Look at the next line. And welcomes little fishes in.
சோ அந்த கிளாஸ் எல்லாம் விரிச்சு வச்சிருக்குது. அது வந்து கிரீன், ரொம்ப ஒரு அசட்டு சிரிப்பா சிரிக்குது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, and welcomes little fishes in. லிட்டில் ஃபிஷஸ் என்ன பண்ணுது? வெல்கம் பண்ணுது. எதுக்கு? டு ஈட் them. அதை சாப்பிட்றதுக்கு வந்து என்ன பண்ணுது? வெல்கம் பண்ணுது. சோ அதனால ரெடியா இருக்கு. லிட்டில் ஃபிஷஸ் எல்லாம் கேட்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. with gently smiling jaws. சோ ஜாஸ் அப்படின்னா தாடையை தான் நம்ம ஜாஸ்ன்னு சொல்லுவோம். சோ அந்த crocodileோடைய அந்த மவுத் பார்ட், அந்த வாய் உள்ள பகுதியை நம்ம இந்த தாடையை அதை ஜாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த என்ன பண்ணுது? அந்த ஜாஸை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. அதோடைய வாய் பகுதி, அந்த தாடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் வெல்கமிங் த ஃபிஷஸ். ஃபிஷஸ் வெல்கம் பண்ணுது. வா வந்து எனக்குள்ள வந்து மாட்டிக்கோங்க, எனக்கு ஃபுட் ஆயிருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுது. எப்படி? வித் ஜென்ட்லி ஸ்மைலிங். அப்படியே ஹாப்பியா ஸ்மைலிங்கா, சாஃப்ட்லியா மைல்ட்லியா அப்படியே ஹாப்பியா ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. யாருக்கு? ஃபிஷஸ் வெல்கம் பண்றதுக்கு. சோ இப்படிதான் அந்த crocodile வந்து அந்த நைல் ரிவர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த poet நமக்கு சொல்றாரு. சோ இதுல வந்து அந்த crocodile வந்து எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கறது தான் நமக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதோட டெய்லோடைய ஷைனிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ரெண்டாவது வாட்டர், அந்த நைல் ரிவரோடைய வாட்டர் எடுத்து அது மேல போர் பண்ணிக்கிறது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய ஸ்கேல், அந்த செதில்கள், கோல்டன் ஸ்கேல்ஸ் மேல அதை வந்து என்ன பண்ணுது? அந்த வாட்டர் அது மேல போர் பண்ணுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா ஒரு அசட்டு சிரிப்போட, ஒரு கிரின்னோட வெயிட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிஷஸ் வெல்கம் பண்றதுக்கு. அதே டைம்ல அதோட கிளாஸ், அதோட கிளாஸ் வந்து அப்படி நீட்டா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விரிச்சு வச்சிருக்கு. அதோட நகங்கள் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கு. அண்ட் ஜென்ட்லி ஸ்மைலிங், ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஜாஸ், அதோட தாடைகள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு ரெடியா உட்கார்ந்துருக்கு. எதுக்குன்னா ஃபிஷஸ்க்காக அப்படின்னு சொல்லி போயட் சொல்றாரு. ஓகேவா? another interesting matter என்னன்னு பாத்தீங்கன்னா, the Madras Crocodile Bank is the largest reptile zoos in the world. So the Madras Crocodile Bank அப்படிங்கறத வேர்ல்ட்ல பெரிய crocodile பார்க், இது crocodile zoo. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கோவளம்ல வந்து சென்னையில வந்து இது இருக்குது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா, இட் இஸ் a shelter for native wildlife and secure nesting beach for olive ridley turtles. சோ இந்த ஆலிவ் ரிட்லி நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த ஆலிவ் ரிட்லிக்கு வந்து அது எக்ஸ் லே பண்றதுக்கான ஒரு பிளேஸா கூட இந்த crocodile பேங்க் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த crocodile பத்தி. இதை எழுதினவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், லூயிஸ் கேரல் சொன்னேன். அவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அவருடைய ஃபேமஸ் புக்கான ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற அந்த புக்ல இருந்தா இந்த போயம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்ப இந்த போயம் வந்து ஒரு பாட்டா பாடலாமா? ஓகே, சார் பாடுறேன் கேளுங்க. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. How cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. La 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 la